வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படி ஐடிஎஃப்பின் முன்னாள் துணைத் தலைவர் மேஜர் ஜெனரல் மதன் வில்னாய் பாலஸ்தீனிய இயக்கங்களிடம் உயிருடன் இருக்கும் அல்லது இறந்த கைதிகள் எகிப்தியின் சினாய் பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கலாம் என்பதற்கு வாய்ப்பு உள்ளதா என்று கேட்டதற்கு எதுவும் சாத்தியம் என்று பதிலளித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது நடைமுறையில் ஃபிலடெல்பி தாழ்வாரத்தில் உள்ள சுரங்கங்கள் வழியாக பணைய கைதிகளை காசாவிலிருந்து எகிப்து பகுதிக்கு மாற்ற முடியும். இது வேலை செய்யும் என்று ஹமாஸ் நினைத்தால் அவர்கள் அதை செய்வார்கள். எகிப்து எங்களுக்கு உதவுவதில் ஆர்வம் வைத்திருக்கிறது. கோட்பாட்டளவில் அது நடக்கலாம். ஆனால் நடைமுறையில் அது நடக்குமா என்று கேட்டால் என்னால் பதில் கூற முடியாது. ஃபிலடெல்பி தாழ்வாதனம் காசா பகுதிக்கும் சினாய்க்கும் இடையே உள்ள எல்லையில் உள்ளது. இது பாலஸ்தீனிய ரஃபா மற்றும் எகிப்திய ரஃபா என பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஹமாஸால் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு எளிமையான தீர்வு இல்லை. எகிப்தியர்களுடன் முழு ஒருங்கிணைப்பு தேவை. எனக்கு தெரிந்ததில் இருந்து எகிப்தியர்கள் இதுவரை கயிற்றில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இருதரப்பையும் விரோதிக்க விரும்பவில்லை. ஃபிலடெல்பி தாழ்வாரத்தை கட்டுப்படுத்துவது மிகப்பெரிய சிரமங்களை அளிக்கிறது என்றார். ரஃபாவில் போரில் வளர்ச்சி குறித்து வில்னாய் கூறிய போது, தற்போது இது கடைசியாக மீதமுள்ள ஹமாஸ் பட்டாலியன்களுக்கு எதிரான போர். நாம் அவர்களை தாக்க வேண்டுமானால் அடர்த்தியான மக்கள் தொகைக்குள் இருந்து அவர்களை அகற்ற வேண்டும். அதில் உயிரிழப்புகள் ஏற்படும் என்பது தெளிவாகிறது. ரஃபாவில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஐடிஎஃப் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை மற்றும் இந்த நடவடிக்கைகள் உலகளாவிய ஆய்வுக்கு உட்பட்டவை. அப்போது படமாக்கப்பட்ட காணொலி காட்சிகளை பார்த்தேன். அதில் இஸ்ரேலிய ராணுவம் சரியாக செயல்பட்டது. ஹமாஸ் ஆயுதங்களின் இரண்டாம் நிலை வெடிப்புகள் இருந்தன. அவை இந்த பேரழிவை ஏற்படுத்தின. ஜூதேயா மற்றும் சமாரியா பிரதேசங்களில் இருந்து ஷரோனுக்குள் துருப்புகள் ஊடுருவது பற்றிய கவலைகளையும் மத்திய கட்டளைத்தளம் கையாள்கிறது. இது ஒரு டைம் பாம். அது வெடிக்கும் வரையில் தான் மர்மம். இப்போது வரை மத்திய கட்டளைத்தளம் மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. ஜூதேயா மற்றும் சமாரியாவிலிருந்து ஊடுருவதற்கான சாத்தியக்கூறுகள் காசாவில் உள்ள சாத்தியத்தை விட அதிகமாக உள்ளது. முக்கியமாக இது இஸ்ரேலுக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது. அதை நாம் புத்திசாலித்தனமாக கையாண்டால் அது நடக்காது. நாம் அதை முட்டாள்தனமாக கையாண்டால் அது நடக்கும். இது மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு விவகாரம். இஸ்ரேலிய அரசாங்கம் இதை ஆழமாக தீர்க்க வேண்டும். இஸ்ரேலின் முன்னுரிமைகள் தவறானவை. பணைய கைதிகளை விடுவிப்பது எங்கள் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். போருக்கு செல்வதற்கு முன்பு இது கையாளப்பட்டிருக்க வேண்டும் என்று வில்னாய் தெரிவித்தார். மேலும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நமக்கு புத்திசாலித்தனமான அரசாங்கம் இருந்திருந்தால் இந்த நேரம் பணைய கைதிகளை வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கும். பணைய கைதிகள் நம் கையில் கிடைத்த பின்னர் ஹமாஸை முற்றிலுமாக அழிப்பதில் கவனம் செலுத்தலாம். காசா பகுதியின் வடக்கை ஏன் காலி செய்தார்கள் என்று புரியாத சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவன் நான். நாங்கள் ஒரு வடக்கு காசா குடியேற்றத்தையும் முழுமையாக காலி செய்யவில்லை. அதனால் ஹமாஸ் மீண்டும் ஊடுருவி இருக்கிறார்கள். இப்போது நாம் தொடர்ச்சியான ராக்கெட் தீக்கு பதிலளிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் குடியிருப்பாளர்களை மீண்டும் கொண்டுவர முடியாத நிலைமை தொடர்கிறது என்றார் அவர். இதற்கிடையே மீதமுள்ள காசா பணைய கைதிகளில் 1/3 பகுதியினர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் நம்புகிறது. போரை தூண்டிய அக்டோபர் 7 எல்லை தாண்டிய படுகொலைகளின் போது ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீனிய இயக்கங்களால் காசா பகுதிக்குள் ஹமாஸால் இழுத்துச் செல்லப்பட்ட மனிதர்களில் சுமார் 250 பேர் நவம்பர் போர் நிறுத்தத்தில் ஒரு பகுதியினர் விடுவிக்கப்பட்டனர். உளவுத்துறை உதவி குறிப்புகள், சிசிடிவி அல்லது பார்வையாளர் காணொலிகள் மற்றும் தடயவியல் பகுப்பாய்வு உட்பட பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் அதன் பின்னரும் 120 பேர் ஹமாஸ் பணைய கைதிகளாக இருந்தனர். அவர்களில் 43 பேர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் நம்புகிறது. இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்று சில அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளனர். இஸ்ரேலிய விமான தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் விதத்தில் பணைய கைதிகளை தூக்கிலிடப் போவதாக போரின் தொடக்கத்தில் அச்சுறுத்திய ஹமாஸ் பின்னர் நடத்திய அத்தகைய தாக்குதல்கள் பணைய கைதிகளின் மரணத்தை ஏற்படுத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இஸ்ரேல் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வேறு காரணங்களாலும் பணைய கைதிகள் இறந்திருக்கலாம் என்பதை நிராகரிக்கவில்லை. ஆனால் மீட்கப்பட்ட சில பணைய கைதிகளின் உடல்கள் மரண தண்டனைக்கான அறிகுறிகளை காட்டியதாக கூறியது. கடந்த திங்கட்கிழமை மேலும் 4 பணைய கைதிகள் இஸ்ரேலின் இறப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டனர். இந்த அறிவிப்பு உளவுத்துறையின் அடிப்படையிலானது. அத்துடன் இஸ்ரேலிய மத சேவைகள் அமைச்சு மற்றும் இஸ்ரேலின் தலைமை ரஃபி ஆகியோருடன் ஒருங்கிணைத்து சுகாதார அமைச்சு வல்லுநரால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஐடிஎஃப்பின் கூற்றுப்படி அவர்கள் அக்டோபர் 7 கொல்லப்படவில்லை. மாறாக காசாவில் வைக்கப்பட்டிருந்த போது கொல்லப்பட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் போரை நிறுத்துவதற்கான இஸ்ரேலிய திட்டத்துடன் பகிரங்கமாக சென்றார். அதன் கீழ் சில பணைய கைதிகள் பூர்வாங்க போர் நிறுத்தத்தின் போது விடுவிக்கப்படுவார்கள். ஆனால் அது நடக்க வாய்ப்பு இல்லை என்றே கூறலாம். இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஏவுகணைகள் மற்றும் மோட்டார் குண்டுகளுடன் ஊடுருவும் ஆளற்ற விமானங்களின் சாத்தியக்கூறுகள் வெகு தொலைவில் இல்லை என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப்பின் முன்னாள் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் ஸ்விகா ஹைமோவிச் கூறினார்.
வடக்கு லெபனானுடன் நடந்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலின் முன்னாள் வான் பாதுகாப்பு தலைவர் ஹைமோவிச் வடக்கில் நடப்பதை ஆளற்ற விமான போர் என்று கூறலாம் என்பது உண்மைதான். இது ஹெஸ்பொல்லா பயன்படுத்தும் முக்கிய தாக்குதல் அல்ல. ஆனால் எங்கள் தரப்பில் ஒரு பலவீனம் இருக்கும்போது அதை பயன்படுத்தும் திறன் அவர்களுக்கு உள்ளது என்றார். அவர் தொடர்ந்து கூறிய போது, தெற்கில் சமாதானம் என்றால் வடக்கில் சமாதானம் ஏற்படும் என்று ஹெஸ்பொல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கூறிய டிசம்பரில் நடந்தது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆனால் நாங்கள் இன்னமும் ஒரு ஒப்பந்தத்திற்காக காத்திருக்கிறோம். நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இஸ்ரேலின் வடக்கு மற்றும் தெற்கில் உள்ள போர்களையும் ஈரான் இணைத்துள்ளது. நாம் இரு திசைகளிலும் ஈரானுக்கு பதிலடி கொடுப்பதன் மூலமே இதை எதிர்கொள்ள முடியும். ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வெளியே சிரியாவில் ஈரானுக்கு கணிசமான சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார். அவர் மேலும் கூறிய போது, அக்டோபர் 7க்கு பின்னர் முதல் வாரத்தில் இருந்தே இதே மந்திரத்தை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம். இந்த பல முன்னணி போரில் ஹமாஸ் முக்கிய பிரச்சனை அல்ல. முக்கியமாக காசா போர் இருக்கலாம். ஆனால் ஈரான் தான் எல்லாவற்றுக்கும் பின்னால் உள்ளது. பாம்பின் தலையை நசுக்கினால் பாம்பின் உடல் அடங்கிவிடும். பாம்பின் தலைதான் ஈரான். ஈரான் செய்தது போல ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லாவால் தாக்கப்படுவது வெகு தொலைவில் இல்லை. கடுமையான துப்பாக்கி சூடு மற்றும் ஏவுகணைகளின் தொடர் தாக்குதல்களும் ஆளற்ற விமானங்களின் திரளும் சாத்தியக்கூறுகளை சமாளிக்கும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளதா? உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது. அயன்டோம், டேவிட் ஸ்லிங் மற்றும் அரோத்ரி ஏமிடம் உள்ளன என்று ஹைமோவிச் விளக்கினார். பாம்பின் தலையை இஸ்ரேல் எப்போது நசுக்கும் என்பதை பார்க்கும் ஆவலில் சன்னி மதப்பிரிவு, சவுடி, ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட அரபு நாடுகள் இருக்கும். காரணம், ஒருவேளை இஸ்ரேலி இஸ்லாமிய ஷியா ஈரான் ஜெயித்தால் அடுத்த இலக்கு இஸ்லாமிய சன்னி மதப்பிரிவு நாடுகள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஈரான் என்ன இதுவரை தாக்காத சன்னி மதப்பிரிவு அரபு நாடுகளா? இஸ்ரேலில் ஜெயித்தால் சன்னி மதப்பிரிவு அரபு நாடுகளை பிரித்து மேய்ந்து விடுவார்கள். ஒருவேளை அப்படி நடக்கட்டும் என்பது கூட அமெரிக்க திட்டமாக இருக்கலாம். மத்திய கிழக்கில் இவர்கள் தமக்கிடையே மோதிக்கொள்வதால் யாருக்கு நன்மை என்பதை நீங்களே சொல்லுங்கள்.